அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். மறப்பினும் மோத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். குறளோட பொருள் என்னென்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவன் குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யூனிட் 8 கொஷின் பேங்க் சீரிஸோட டே 8 வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லோரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காப்பியங்களுக்கு உட்பிரிவுகள் காணப்படும். அந்த உட்பிரிவுகள் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சருக்கம் எனும் உட்பிரிவு காணப்படுவது பாரதம் மற்றும் பாஞ்சாலி சபதம். இலம்பகம் எனும் உட்பிரிவு காணப்படும் இலக்கியம் சீவக சிந்தாமணி. காதை எனப்படும் உட்பிரிவு காணப்படும் இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இதனை இரட்டை காப்பியங்கள் என்பர். படலம் என்ற உட்பிரிவு காணப்படுவது கம்பராமாயணம். தென் நெக்ஸ்ட் கொஷின், சீவக சிந்தாமணியின் நூற்குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம். இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர். இதில் அமைந்துள்ள பாடல்கள் 3145. தென் உட்பிரிவு இலம்பகங்கள் எனப்படும் 13 இலம்பகங்களை கொண்டது சீவக சிந்தாமணி. முதல் விருத்த காப்பியம் என்றும் அழைக்கப்படும் இந்த சீவக சிந்தாமணி. த நெக்ஸ்ட் கொஷின், புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி மாநகரம் இருந்ததை காட்டும் சிறப்புமிக்க இலக்கியம் எது? மணிமேகலை. தென் சிலப்பதிகாரத்தின் கிளைக்கதைகள் யாவை? ஆதிரை வரலாறு, நாலங்காடி பூதக்கதை, ஊர்வசி சாப வரலாறு. தென் நெக்ஸ்ட் கொஷின், பத்துப்பாட்டில் செம்பாதி நூல்கள் என அழைக்கப்படுபவை யாவை? ஆற்றுப்படை நூல்கள். தென் நெக்ஸ்ட் கொஷின், பக்தி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? திருஞான சம்பந்தர். தென் தம்பிரான் தோழர் என அன்போடு அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரர். தென் நெக்ஸ்ட் கொஷின், குமரகுருபரர் நிறுவிய முக்கிய மடங்கள் யாவை? திருவாவடுதுறை, திருப்பனந்தாள், காசி. இந்த 3 இடத்துல குமரகுருபரர் தமிழ் மடங்கள் ஏற்படுத்தியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் கொஷின், உழத்திப்பாட்டு என அழைக்கப்படும் இலக்கிய வகை எது? பள்ளு இலக்கியம். தென் ஒரு புக் ஆத்தர். கும்பேசர் குறவஞ்சி எனும் நூலை எழுதியவர் யார்? பாபநாச முதலியார். தென் நெக்ஸ்ட் கொஷின், கிண்டலாக அறிவுரை சொல்கின்ற ஒரு வகை வாய்மொழி இலக்கியம் எது? சொலவடை. தென் நெக்ஸ்ட் கொஷின், ஆத்தர்ஸ் புக்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்திபன் கனவு, கல்கி. பயணம், தமிழ் ஒளி. பயணம் பண்ணும்போது ஒளி தேவை அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ரத்தம் ஒரே நிறம், சுஜாதா. தென் ஃபோர்த்து புக் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் கொஷின், ஞானியாரால் தொடங்கப்பட்ட நாடகக் குழு எது? பரீக்ஷா. தென் பலியாடுகள் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? K.A. குணசேகரன். தென் இதழியல் சம்பந்தப்பட்ட ஒரு கொஷின், தீக்கதிர் என்னும் இதழ் யாருடன் தொடர்புடையது? ஆன்சர் ஜீவானந்தம். தென் நெக்ஸ்ட் கொஷின், சாகித்ய அகாதமி விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம். அகல்விளக்கு எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? மு. வரதராசனார். நம்ம ஷார்ட்டாக மூவா அப்படின்னு சொல்லுவோம். தென் அக்னி சாட்சி என்ற மலையாள மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியம். தென் நெக்ஸ்ட் கொஷின் அவ்வளோதான் முடிஞ்சுது. தென் மறக்காமல் எல்லோரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. யூனிட் 8ஓட டே 8 வீடியோ. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு வாங்க. ஃப்ரீ டைமில் அதை ரிவைஸ் பண்ணுங்கள்.
நல்ல கோத்ரூ ஆகலாம். தேங்க்யூ.